1992 தமிழ்நாட்டுல ஒரு மலை கிராமம். அங்க வாழ்ந்தது சாதாரண பழங்குடியினர் மக்கள். ஆனா ஒரே நாள்ல அந்த கிராமம் இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப கொடூரமான மனித உரிமை மீறல் சம்பவங்கள்ல ஒன்றா மாறியது. அந்த கிராமத்தின் பெயர் வாச்சாத்தி. இப்படி என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். வாச்சாத்தி தர்மபுரி மாவட்டத்துல இருக்கும் சித்தேரி மலைப்பகுதியில் உள்ள ஒரு பழங்குடியினர் கிராமம். அங்க வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் மலையாள மக்கள். கூலி வேலை, காடு சார்ந்த வாழ்க்கை, இப்படி ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான். ஆனா 1990களில் அந்த மலைப்பகுதி முழுக்க ஒரு பெயர் பயமா இருந்துச்சு. அது வீரப்பன். அந்த காலத்துல தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியில சந்தனக்கட்டை கடத்தல், யானை தந்த வேட்டை, காட்டுப்பகுதி நெட்வொர்க், இது எல்லாத்துக்கும் வீரப்பன் தான் ரொம்பவே பிரபலமான குற்றவாளியா இருந்தார். அவரை பிடிக்க தமிழக அரசு, கர்நாடக அரசு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் எல்லாரும் ஆபரேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. மலை கிராம மக்கள் வீரப்பனுக்கு ஹெல்ப் பண்றாங்களா, சாப்பாடு தராங்களா, சந்தனக்கட்டையை மறைக்கிறாங்களா, இல்ல தகவல் கொடுக்கறாங்களா? இந்த சந்தேகத்தின் கீழே தான் வாச்சாத்தி கிராமமும் வந்துச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சந்தேகம் இருக்கிறதுனால மட்டும் ஒரு கிராமத்தையே கொடுமைப்படுத்துறதுக்கு சட்டத்துல அனுமதி இல்ல. அதுதான் முன்னாடி நீதிமன்றத்திலயும் முக்கியமா பேசப்பட்டது. 1992 ஜூன் 20 காலை நேரம் சுமார் 250க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் வாச்சாத்தி கிராமத்துக்குள்ள போனதா சொல்றாங்க. ஆனா அது சாதாரண சர்ச் ஆபரேஷனா இல்ல. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தமிழ்நாட்டையே அதிர்ச்சி அடைய வச்சது. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிராம மக்கள் சொன்னது, வீடுகளை உடைச்சாங்க, பொருட்களை சேதப்படுத்தினாங்க, ஆண்களை அடிச்சாங்க, பெண்களை எடுத்துட்டு போனாங்க, பல பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதா புகார் அளிக்கப்பட்டது. பலர் காட்டுக்குள் ஓடி மறைந்தனர், பல குடும்பங்கள் சிதறின. அந்த ஒரு நாள் இந்த கிராம மக்களின் வாழ்க்கையை முழுக்க மாற்றியது. இந்த வழக்குல ரொம்பவே அதிர்ச்சியான பகுதி எதுனா பெண்கள் மீதான வன்முறை. பல பழங்குடியினர் பெண்கள் அதுக்கப்புறம் சொன்னது, அதிகாரிகளால் தாக்கப்பட்டோம், இழுத்து செல்லப்பட்டோம், பாலியல் பலாத்காரம் நடந்தது. இந்த பெண்கள் பல ஆண்டுகளா நீதிக்காக போராடினாங்க. அவங்களோட குரல் ஆரம்பத்துல பெரிதா கேட்கப்படல. ஏன்னா அந்த நேரத்துல அதிகாரிகள் சொன்ன வேர்ஷன் வேறாக இருந்துச்சு. ஆரம்பத்துல சில அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இது வீரப்பனுக்கு உதவி செஞ்ச கிராமம், அதனால ஆபரேஷன் நடந்துச்சு, குற்றச்சாட்டுகள் உண்மை கிடையாதுன்னு. இதனால ஆரம்பத்துல இருந்தே இந்த விவகாரம் பெரிய அளவுல வெளியே வரல. ஆனா மனித உரிமை அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள், அப்புறம் சில அரசியல் இயக்கங்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. இப்ப முக்கிய அரசியல் கேள்வி என்னன்னா, ஏடிஎம்கே அரசுக்கு இதுல என்ன கனெக்ஷன் இருக்கு? வாச்சாத்தி சம்பவம் நடந்தது 1992 ஜூன் 20. அந்த நேரத்துல தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தது முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான ஏடிஎம்கே அரசு. அதனால இன்னைக்கு வர சிலர் சொல்றாங்க, அந்த கால அரசின் கீழ் இருந்த அதிகாரிகள் தான் இந்த ஆபரேஷன் நடத்தினாங்க. அரசு ஆரம்பத்துல சம்பவத்தை சீரியஸா எடுத்துக்கல, நடவடிக்கை மெதுவா தான் நடந்துச்சு. ஆனா இங்க முக்கியமான உண்மை என்னன்னா, நீதிமன்றத்துல ஜெயலலிதா நேரடி குற்றவாளின்னு நிரூபிக்கப்படல. தண்டனை பெற்றது அரசு அதிகாரிகள். அதாவது அரசியல் பொறுப்பு இருந்ததா என்பது விவாதம். ஆனா அவர்கள் திட்டமிட்டார்கள் என்று நீதிமன்றம் கூறவில்லை. இப்போ இன்னொரு முக்கியமான பெயர் KA செங்கோட்டையன். அந்த காலத்துல அவர் வனத்துறை அமைச்சரா இருந்தாரு. ஏன் அவரோட பேர் இதுல பேசப்படுது? ஏன்னா இந்த சம்பவத்துல முக்கியமான குற்றச்சாட்டப்பட்டவர்கள் வனத்துறை அதிகாரிகள் தான். அதனால சில சமூக செயல்பாட்டாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க, இவ்வளவு பெரிய ஆபரேஷன் அரசுக்கு தெரியாம நடந்திருக்குமா? ஏன் உடனடி நடவடிக்கை எடுக்கல? அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சி நடந்ததா? ஆனா இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. செங்கோட்டையன் மீது நீதிமன்றத்துல குற்றம் நிரூபிக்கப்படல. அவர் குற்றவாளின்னு எந்த தீர்ப்பும் வரல. இந்த கனெக்ஷன் அரசியல் மற்றும் சமூக விவாதங்களில் பேசப்பட்ட விஷயம். இந்த வழக்குக்கு அப்புறம் CBCID விசாரணை, அதன் பிறகு CBI விசாரணை அப்படின்னு போச்சு. பல வருஷங்கள் போச்சு. சாட்சிகள், மருத்துவ ஆதாரங்கள், ஆவணங்கள் இந்த வழக்குல ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சு. இதுக்கப்புறம் 2011 சிறப்பு நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்குச்சு. அதுல பல அரசு அதிகாரிகள் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டாங்க. பாலியல் வன்முறை, தாக்குதல், அதிகார துஷ்பிரயோகம் நிரூபிக்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டாங்க. இது இந்தியாவுல பழங்குடியினர் உரிமை தொடர்பான மிக முக்கிய தீர்ப்புகளில் ஒன்றா பார்க்கப்பட்டது. யாருக்கெல்லாம் இந்த இன்சிடென்ட் கேட்கும் போது விடுதலை படம் ஞாபகம் வந்துச்சு? விடுதலை படம் வந்தப்போ ரொம்பவே பேசப்பட்டது இந்த வாச்சாத்தி கிராமத்தை பத்தி தான். ஏன்னா அந்த படத்துல காட்டினது மலை கிராம மக்கள், போலீஸோட அடக்குமுறை, ஸ்பெஷல் போர்ஸ் வயலன்ஸ், ஆர்ச்சர் ஆபரேஷன் பேர்ல வயலன்ஸ், இது எல்லாமே வாச்சாத்தி சம்பவத்தை தான் நமக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஆனா விடுதலை படம் முழுக்க வாச்சாத்தி கதைன்னு அதிகாரப்பூர்வமா எங்கேயுமே சொல்லல. அதே போல இது டைரக்டான வீரப்பனோட ஸ்டோரினும் அவங்க சொல்லல. ஆனா அந்த காலத்தோட காட்டுப்பகுதி அரசியல், வீரப்பன் சூழல், அதிகார வயலன்ஸ், இது எல்லாத்தோட தாக்கமும் படத்துல இருக்குன்னு பல பேரும் திங்க் பண்ணோம். வாச்சாத்தி சம்பவம் ஒரு கிராமத்தோட கதை மட்டும் இல்ல. அதிகார துஷ்பிரயோகம் நடந்தா எப்படி இருக்கும், பழங்குடியினர் குரல் எப்படி ஒடுக்கப்பட்டது, பெண்கள் நீதிக்காக எவ்வளவு காலம் போராட வேண்டி வந்தது, அதுக்கான கருப்பு வரலாறு தான். 19 ஆண்டுகள் கழித்து தான் அந்த மக்களுக்கு முக்கிய தீர்ப்பே கிடைச்சது. இன்னைக்கு வாச்சாத்தி சம்பவம் பேசப்படுறதுக்கான காரணம் அது மறக்க கூடாத வரலாறுன்றதுனாலதான். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்ன? விடுதலை படம் உண்மையிலே வாச்சாத்தியை இன்ஸ்பயர் செஞ்சதா? இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் பத்தி டீடைலான வீடியோஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.